Hey guys, so straight to topic போயிடலாம். இன்னைக்கு என்ன, why can't we predict NEET 2025? Why? அதுக்கு முன்னாடி NEET 2024 போயிடலாம். How was NEET 2024? லிஸ்ட் போடலாமா? lot of scams, question paper leaks, மார்க்கில் நிறைய சேஞ்சஸ், 718 719லாம் வந்துச்சு 720க்கு ரீஎக்ஸ். அது என்னன்னு கேட்டால் வந்து டைம் கன்ஸ்டன்ஸ்னால நாங்கள் சில பேருக்கு அந்த மாதிரி கொடுத்தோம்னாங்க. சரி ஓகே கேஸ் போட்டாங்க. சரி மார்க் கொடுத்தவங்களுக்கு மட்டும் நாங்கள் ரீடெஸ்ட் வைக்கிறோம்னாங்க. ரீஎக்ஸாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓசி, இது தமிழ்நாடு கட் ஆஃபு. ஓசி கேட்டகரிக்கு வந்து 652, பிசி கேட்டகரிக்கு வந்து 622, பிசிஎம் கேட்டகரிக்கு 616, எம்பிசி கேட்டகரிக்கு 606, எஸ்சி கேட்டகரிக்கு 535 அண்ட் எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து 470. ஸோ இந்த கட் ஆஃபே ஒரு ஸ்கேம் ஆயிடுச்சுன்னா தெரியுமா? நம்ம நீட் 2024 எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க நீட் 2024 கட் ஆஃப் வந்து இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது என்ன போட்டாங்கன்னா எல்லாம் கம்மியாக போடுவானுங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது நீட் 2024 இந்த மாதிரி வந்து ஸ்கேம் நடக்கும், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க, கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இவ்வளோ பேர் வந்து 720 எடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ என்னாச்சு, பசங்களோட மைண்ட் செட் வந்து ஓகே சேஃப் ஸ்கோர் இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அது எய்ம் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு படித்தானுங்க. ஸோ எக்ஸாமுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னா சேஃப் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவங்க நினச்சதோட. ஸோ இப்போ இதை யார் மேலே மிஸ்டேக்கு? சேஃப் ஸ்கோருன்னு சொன்ன அவங்க மேலே மிஸ்டேக்கா, இல்லை நீங்கள் உங்களோட பொட்டென்ஷியலை நம்பாமல் ஓகே சேஃப் ஸ்கோருக்கு நம்ம படித்த உங்கள் மேலே மிஸ்டேக்கா? இந்த கட் ஆஃப்லாம் கிழிச்சு போடுங்க. கட் ஆஃபே தேவையில்ல. கட் ஆஃப் நீ பார்க்குறனா லைக் நீ உன்னையே செல்ஃப் டவுட் பண்ணுறன்னு அர்த்தம். உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? லைக் வந்து இப்போ நீட் 2025க்கு வந்து ஹார்ட்லி 1 மந்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குது, 1 மந்த்து. அது லாஸ்ட்டு 10 நாளில் நீ கணக்கிலே போடக்கூடாது, அப்படியே ப்ரெஷர்லேயே போகும் அந்த 10 நாள்லாம். ஸோ நான் என்ன கேட்குறேன், சரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இன்னி வரைக்கும் யாராவது கட் ஆஃப், அதான் நீட் 2025 கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்களா? பார்க்காம உங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் பார்க்குறீங்க. லைக் எவ்வளோ மார்க் எடுக்கணும், சேஃப் ஸ்கோர் என்ன, அதெல்லாம் பார்க்காம இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குறவங்க லைக் கட் ஆஃப் என்ன பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உண்மையா? லைக் வந்து ப்ரிப்பேர் நம்ம சரியாக பண்ணலையோ, செல்ஃப் டவுட் வருதுன்னு அர்த்தம். செல்ஃப் டவுட் வந்தால் தான் லைக் வந்து சேஃப் ஸ்கோரை தேடி போவீங்க. ஓகே சேஃப் ஸ்கோர் இதுவா, ஓகே இது எடுத்தால் போதும், சேஃப் ஸ்கோரை நோக்கியா நீ போயிட்டுருக்க. சப்போஸ் நீ வந்து 570, இப்போ உன் கேட்டகரிக்கு வந்து 550 வந்து சேஃப் ஸ்கோருன்றான், நீ 550 எடுக்கிற, பட் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்து சேஃப் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சீட்டு கிடைக்காது. நீ 550 எடுக்கிற, சேஃப் ஸ்கோர் அதுதான் இந்த வருஷம் சொல்கிறாங்க, பட் இப்போ 600க்கு அது எகிரிடுச்சு. நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது, நாமத்தை போட்டு இன்னொரு வருஷம் உட்கார வேண்டியது தான். ஸோ இந்த கட் ஆஃப், சேஃப் ஸ்கோர் அதெல்லாம் பார்க்காம உங்கள் பொட்டென்ஷியல் எய்ம் ஃபார் 720. இன்னும் 1 மந்த் இருக்குது, அதுக்குள்ளே வந்து கட் ஆஃப் எனக்கு இதுதான் தெரியணும், என்னென்ன சாப்டர்லாம் ஈஸியான சாப்டர், வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. இந்த 1 மந்த் நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கொஷின்ஸ், சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் என்ன கேட்டால் இப்போதைக்கு விட்டுருங்க. எந்த சாப்டர் தெரியல, ஒரு 2-3 சாப்டர் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதுக்கு மட்டும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ லேட்டர் ஃபேஸ் ஆஃப் த ஏப்ரல், லைக் ஒரு ஏப்ரல் 10, ஏப்ரல் 15க்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் தான் எடுக்கணும். லாஸ்ட் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் அதை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன், நோட்ஸ் ரிவிஷனோ என்னமோ வச்சுக்கோங்க, பட் ஃபோக்கஸ் ஆன் ஃபுல் டெஸ்ட் தான் உங்கள் மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் நம்மளோட மெயின் டாபிக், why NEET 2025 can't be predicted. NEET 2024 நிறைய ஸ்கேம் நடந்துச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு பார்ப்பாங்க NTA. அது என்ன கேட்டால் இந்த வருஷமே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. லைக் இந்த ஆல்ரெடி அப்ளிகேஷன்லேயே வந்து நிறைய குளறுபடி நடந்திருக்கு. நிறையா எப்படி சொல்கிறது, நம்ம போன வருஷம்லாம் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளை கேட்கவே இல்லை. இந்த வருஷம் 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அது என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி. அண்டு இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, லைக் என்னென்னா கொஷின் பேப்பர் வந்து அன்றைக்கி எக்ஸாம் டேயில் தான் வந்து அந்த சென்டருக்கே போகும் வித் போலீஸ் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. அண்டு எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்ம முக்கியமானதே விட்டோம், செகண்ட் பார்ட் செக்ஷன் பியவே தூக்கிட்டாங்க. முன்னே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, செக்ஷன் பியில் 15 கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் 10 கொஷின்ஸ் எனி 10 அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் யூ வுட் ஹாவ் லைக் 3 hours 20 minutes. அந்த 20 minutes தூக்கிட்டாங்க. 3 hours எக்ஸாம், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸையும் தூக்கிட்டாங்க. ஸோ த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் 720 வில் பி கண்டிப்பாக லெஸ் திஸ் இயர். நமக்கு தெரியாமல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி யோசிங்க. நீங்கள் அந்த மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. கொஷின்ஸ் கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து COVID-19க்கு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, சலுகைகள் கொடுத்தோம். லைக் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், எக்ஸ்ட்ரா டைமு, ஈஸியாக ஆகணும் கொஷின் பேப்பரை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த என்ன ப்ராப்ளம் ஏன் தெரியுமா, 2024 அவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சுன்னா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க கொஷின் பேப்பரை. பிகாஸ் பயாலஜி என்சிஆர்ட்லேருந்து கேட்குறாங்க, எங்கேருந்து எந்தெந்த சாப்டர் ஈஸி, எந்தெந்த இதுலேருந்து கொஷின் வரும்னு தெரிஞ்சிடுச்சு, டீகோட் பண்ணிட்டாங்க மொத்தமாக இந்த ஒரு 2-3 வருஷத்தில். இப்போ கண்டிப்பாக கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அன்பிரடிக்டபிளாக மாறும்னு நினைக்கிறேன் நான். என்னோட ப்ரெடிக்ஷன் இதுதான். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மார்க் கிடையாது, கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். மார்க் வந்து நீங்கள் தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். உங்கள் மார்க் என்ன, லைக் மற்றவங்க சேஃப் ஸ்கோர் இதுதான் உங்கள் சேஃப் ஸ்கோர் அவங்க டிசைட் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ பிளான் அக்கார்டிங்லி, ஸ்டடி அக்கார்டிங்லி, கொஷின் சால்வ் பண்ணுங்கள். லாஸ்ட் 1 month ஹோப் விட்டுறாதீங்க. இந்த மந்த்து லைக் இப்போவே வந்து மார்க் டெஸ்ட்டில் எனக்கு இவ்வளோ தான் வருது, என்ன பண்ணுறது, மார்க் டெஸ்ட் கோர்ஸ் உங்களோட ப்ராக்டிஸ் கோர்ஸ், ஓகேவா? மார்க் டெஸ்ட்டில் வர்றது தான் நீட்டில் வரப்போதும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு 30 to 35 மார்க் டெஸ்ட் கிட்ட எடுங்க. நிறைய இன்ஸ்டியூட்லலாம் வந்து 100 கிட்ட புஷ் பண்ணுவாங்க, அவ்வளோ தேவையில்லை என்ன கேட்டால். 35 or 40 மேக்ஸிமம், அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். ஸோ ஹாவ் ஃபெய்த் இன் யோர் ப்ரிப்பரேஷன், பிளான் அக்கார்டிங்லி. லாஸ்ட் 1 month to go. நான் சொன்னதெல்லாம் இப்போ கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். சியர்ஸ், பை.